ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. நாள்தோறும் பகவத்கீதையில் விபூதி யோகம்ன்ற அந்த 10வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் தொடர்ந்து பகவானுடைய பெருமைகள்லாம் புரிஞ்ச பிறகு பகவானுடைய புகழ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போன 15வது ஸ்லோகத்தில் கூட பார்த்தோம் இல்லையா, பூத பாவன, பூதேஷ, தேவதேவ, ஜெகத்பதேன்னு விழிச்சொல்கள்லாம் சொல்லி பகவானை குறிப்பிட ஆரம்பிச்சாச்சு. இப்போது அர்ஜுனனுக்கு பகவானை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை வந்துடுச்சு. இதுக்கு மேலே பகவானை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, வக்துமர்ஹஸ்ய சேஷேண திவ்யாஹ்யாத்ம விபூதயः யாபிர்விபூதிபிர்லோகான் இமாம் ஸ்த்வம் வியாப்ய திஷ்டசி. யாபிகி எந்தெந்த, விபூதிபிகி நியமன விசேஷங்களால், அதாவது ஆட்சி செய்யும் தன்மைகளால், இமான் லோகான் இந்த உலகம் முழுவதையும், இந்த உலகம் அனைத்தையும், துவம் நீ, வியாபிய திஷ்டசி வியாபித்து நிற்கிறாயோ, அதாவது வியாபிச்சிட்ருக்கியோ, வியாபிச்சுன்னா உள்ள எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்து அந்த ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொருவரையும் பகவான் நியமிக்கிறார் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த விசேஷங்களை, அந்த நியமன விசேஷங்களை, அந்த ஆட்சி செய்யும் தன்மையை, திவ்யா அப்படிப்பட்ட அந்த உயர்ந்ததான தெய்வத்தன்மையோட அற்புதமான ஆத்ம விபூத்தைய உன்னுடைய சொத்து, இந்த இடத்துல பகவானுடைய சொத்து அப்படின்றது பகவானுடைய அந்த நியமன சாமர்த்தியம், அந்த நியமன செல்வம்னு சொல்கிறது தான் அந்த சொத்து விசேஷங்களை பற்றி அசேஷேன வக்துமர்ஹசி, அசேஷேன ஒன்று மிச்சம் இல்லாமல் எதையும் விட்டுறாத, வக்துமர்ஹசி சொல்ல தகுதியுடைய நீயே அதை எனக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்குறாங்க. அதாவது இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஏன்னா பகவானே 7வது அத்தியாயத்தில் தொடங்கி 7, 8, 9 அத்தியாயங்களில் தன்னோட பெருமைகள்லாம் சொல்லிட்டு தான் வராரு. அதாவது தன்னுடைய தன்மை என்ன, தன்னுடைய பெருமை என்ன அப்படின்ட்டுலாம். ஆனால் இப்போ அர்ஜுனனுக்கு அதையும் தாண்டி நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை வருது. இதுக்கு மேலே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா பகவான் அவர் ஒருவர் எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்து எல்லாத்துக்குள்ளேயும் அந்தராத்மாவை அவர் எல்லாரையும் நியமிக்கிறார் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த தன்மை, அப்படிப்பட்ட அந்த சொத்தை பற்றி, அந்த விசேஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னுக்கு அர்ஜுனனுக்கு ஆசை வருது. சரி அந்த ஆசை இருந்துட்டா மட்டும் பத்துமா? அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த ஞானம் வேண்டாமா, புத்தி வேண்டாமான்னா, அதுக்காக தான் வக்துமர்ஹசி அப்படின்ட்டு பகவான் மட்டுமே அதை சொல்கிறதுக்கு தகுதியுடையவர்ன்றது மட்டும் இல்லை, நமக்கு எப்படி புரிய வைக்கணுன்றதும் பகவானுக்கு தான் தெரியும். அதுக்கும் அவர் தான் தகுதியானவர். ஏன்னா நமக்கு அவ்வளோதான், ரொம்ப குறிப்பிட்ட ஞானம் தான் இருக்குன்றது பகவானுக்கு தெரியாதா? ரொம்ப குறைவான ஞானம் தான் இருக்குன்ட்டு பகவான் தெரியும். அப்போ அந்த குறைவான உட்பட்ட அந்த ஞானம் வச்சோ சக்தி வச்சோ எதுக்குமே உட்படாத நம்ம நினைவுக்கெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அப்பாற்பட்டு பகவானை பற்றி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவரோட நியமன சாமர்த்தியமோ இல்லை அவரோட விசேஷங்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, அதுக்கு தான் வக்துமர்ஹசி அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறாங்க. அதாவது இதை சொல்கிறதுக்கும் நீ தான் தகுதியுடையவர், இதை எப்படி எனக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதும் உனக்கு தான் தெரியும், அதனால் நீயே இதையெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.